Good evening. Once again, welcome back to Nurture to Rise. நம்ம வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்ட் 1ல் இங்கிலீஷ் வந்து எந்த அளவுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் பயன்படுது, அதில் எந்த மாதிரி ஒவ்வொரு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இங்கிலீஷ் எப்படி என்னென்ன அளவில் பயன்படுத்தப்படுது, என்னென்ன பேட்டர்ன்ஸில் அது கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி இங்கிலீஷை நம்ம கற்றுக்கிறது, ஜென்ரலாக அந்த இங்கிலீஷ் எப்படி நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் நம்முடைய ஜென்ரல் நாலேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் முக்கியமாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதுவும் குறிப்பாக எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் எப்படி இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நர்ச்சர் டு ரைஸ் வந்து இந்த செஷனில் வந்து நம்ம இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்ட் 2 அப்படிங்கிறத நம்ம உள்ளே போகிறோம். அதில் எஸ்எஸ்சியோடைய டாபிக்ஸ் என்னென்ன, எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த இங்கிலீஷ் டாபிக்ஸில் எப்படியெல்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும், அந்த இங்கிலீஷை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், அதனுடைய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது எஸ்எஸ்சி தான். அந்த எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணுற நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோட சேர்த்து பேங்கிங், ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இது ரிலேட்டடாகவும் நான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எஸ்எஸ்சியோட பேட்டர்னும் ஐபிபிஎஸ் அல்லது ஆர்ஆர்பி, பேங்கிங் ஆர்ஆர்பியோட பேட்டர்ன்ஸும் ஓரளவு ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அதோடைய சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவருடைய கொஷின்ஸ் பேட்டர்னும் முதல்ல இங்கிலீஷ், அப்புறம் ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி தான் போகும். ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் முதல்ல வந்து குறிப்பாக எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இது எல்லா ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய முக்கியமான எக்ஸாம்ஸில் எல்லாமே இந்த பேட்டர்ன் இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் லாங்குவேஜ், அப்புறம் வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட், அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த ரெண்டும் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்கும், எஸ்எஸ்சிலையும் குறிப்பாக இருக்கும். அப்புறமா வந்து ஜென்ரல் அவேர்னஸ், எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ். பேங்கிங் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கும் அதே மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டும் மற்றபடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் முதல்ல இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எஸ்எஸ்சியோட. நான் எஸ்எஸ்சியோட சொல்கிறேன், எஸ்எஸ்சி ரிலேட்டடாக இது படிக்கும்போது அப்படி தான் நமக்கு என்ன செய்யணும்னா வருது. அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக போக போகிறோம் இன்னைக்கு. நர்ச்சர் டு ரைஸில் வந்து இந்த எஸ்எஸ்சியோடைய பார்ட்டில் இங்கிலீஷ் எப்படி எஸ்எஸ்சிக்கு முக்கியமாக இருக்குது, அதில் உள்ள டாபிக்ஸ் என்ன, வாட் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் ஃபேஸிங் இன் த எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், under which topics they are taking the questions அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் டெஸ்ட் டாபிக்ஸ் வழக்கமாக வந்து ஸ்பாட் த எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், para jumble, fill in the blanks and close test. I'll go a little faster because we'll be dealing this in the later slides, so you can just go through. Then we have next topics 6, comprehension, one word substitution, then idioms and synonyms. These are the main topics dealt in the language and comprehension section in the SSC English exam. And also these are the common topics which we should be thorough with for any competitive exams, except UPSC. UPSC has a higher standard of English, that the pattern is different. But other exams like TNBC, SSC, RRB, banking, anything that you face, we will be coming across all these topics which I have given here. And then if we are going in deep into these topics, other than the topics இன்னும் போகும்போது அண்டர்நீத் ஸ்பெல்லிங் செக், ஆக்டிவ் பேசிவ், நரேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்நீத் ஸ்பெல்லிங் செக், ஆக்டிவ் பேசிவ், நரேஷன் வந்து இன்டைரக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ வந்து அதில் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு நான் வேகமாக போகிறேன், ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சா கூட யூ கேன் ஸ்கிப் அண்ட் சி, அதாவது ரிவைண்ட் அண்ட் சி இல்லையா, இன்னும் ரிவைண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸ்பாட் தி எரர், இதை எஸ்பெஷலி ஃபார் தி எஸ்எஸ்சி நான் சொல்கிறேன். இதே பேட்டர்ன் வந்து பேங்கிங் வருது, நமக்கு வந்து ஆர்ஆர்பிக்கும் வருது இல்லையா.
அப்போ இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பாட் தி எரர் அப்படிங்கன்னா முக்கியமாக இந்த ஸ்பாட் தி எரர் ஒரு சென்டென்ஸில் எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது வாட் யூ ஷுட் நோ என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டைப் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருந்துன்னு மட்டும்தான் அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல இருந்து அதனுடைய கரெக்ஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும். முதல்ல டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக தரவாக்கணும். அதாவது ஒரு பேசிக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நான் லாஸ்ட் டைம் நான் சொல்லும்போது சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பேசிக்காக படிக்கணும். அதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கலாம், டைப் ஆஃப் சென்டென்ஸாக இருக்கலாம், இந்த பேசிக் கிராமர் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்பாட் தி எரரை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், முதல்ல வந்து டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம தரவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதோடைய அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறது, பிகாஸ் ஸ்பாட்டிங் த எரருங்கிறது எரர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதை நம்ம சரி பண்ண முடியும் இல்லையா, அல்லது ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் நமக்கு தேவை இருக்கு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தேவை இருக்கு. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, சிங்குலர் ப்ளூரல் டிஃப்ரென்ஸ் என்ன, வேர்ப்ஸோடைய டென்ஸ் ஃபார்ம் என்ன, இந்த டென்ஸ் ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஸ்பாட் தி எரரில் வந்து எங்கே தப்பு இருக்குங்கிறதே நம்ம முதல்ல கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஆன்சர் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ப்ரிப்போசிஷன்ஸ், ஆர்டிகிள் யூசேஜ், ப்ரிப்போசிஷனுடைய ஆர்டிகிளோட யூசேஜ் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது, எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்பாட் தி எரர் கொஸ்டினை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ், டிகிரிஸ் அண்ட் கம்பேரிசன். இந்த அட்ஜெக்டிவ்ஸ்னு வரும்போது இதெல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அட்ஜெக்டிவ்ஸ்னு வரும்போது அதில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் டீப்பாக வந்து இந்த எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கு. அப்புறம் வந்து ஃப்ரேசஸ், ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், அந்த ஃப்ரேஸோடைய ஸ்டைல் என்ன, அந்த ஃப்ரேஸ் எப்படி இருக்கணுங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஜெரண்ட், இன்ஃபினிட் ஃபார்ம், இதெல்லாமே வந்து ஜெரண்ட் இன்ஃபினிட் ஃபார்மில் நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில், இதெல்லாமே ஸ்கூலில் படித்தது தான். இன்னும் ஒருக்க நம்ம டீப்பாக சரியாக படித்தா இந்த ஸ்பாட் தி எரர் டாபிக், அது ஒருவேளை எஸ்எஸ்சியாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், இல்லை ஆர்ஆர்பியாக இருக்கலாம், வேறு எந்த எக்ஸாம்லேயும் ஸ்பாட் தி எரருங்கிறது நிறைய ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய இங்கிலீஷ் பேட்டர்ன். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் தரவா இருக்கணும். நம்ம இப்போ வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் இங்கே என்ன செய்ய முடியாதுன்னு எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து எஸ்எஸ்சிக்கு தனியாக எடுப்போம், பேங்கிங் தனியாக போவோம். ஆனால் பொதுவாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸப்ட் யூபிஎஸ்சி, ஏன்னா யூபிஎஸ்சியோடைய ஏற்கனவே சொல்லிட்டு அதோடைய ஸ்டைல் டிஃப்ரெண்ட். அப்போ மற்ற எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த டாபிக்ஸில் தரவா இருந்தீங்கன்னா ஸ்பாட் தி எரர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்பாட் தி எரர் எக்ஸாம்பிள் ஒன்று நான் இங்கே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் இட் இஸ் பிலீவ் தட் டிஃபிகல்ட் டாக்ஸ் டிமாண்ட் லாட் ஆஃப் அவர் ரிசோர்ஸஸ். இந்த கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஒரு எஸ்எஸ்சி, இது எஸ்எஸ்சியோடைய பேட்டர்ன் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1, 2, 3 இதில் வந்து 3 செக்ஷனாக கொடுத்துருவாங்க. இந்த 3 செக்ஷனில் எங்கே எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டாஸ்க். எந்த செக்ஷனில் எரர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு 2 செகண்ட் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் எது எரர் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது இட்ஸ் பிலீவ்ட் தட் டிஃபிகல்ட் டாஸ்க்ஸ் டிமாண்ட், இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. அப்போ வந்து என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். a lot of our resources, அந்த வந்து மிஸ் ஆகுது. அப்போ இங்கே ஒரு ஆர்டிக்கிள் இல்லை ஒரு ப்ரிப்போசிஷன் இதோடைய மிஸ்டேக்ஸ் தான் வருது. அந்த எரர் தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நான் வந்து இதுக்குள்ள டீப்பாக போகலாம். ஐ ஹவ் given only one question. You can find out different questions, different error spotting questions வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம் கண்டுபிடிச்சி. சரியா? இதில் இப்போ வந்து எரர் ஸ்பாட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சாலும் if you are not able to find out the right place where the mistake is, அதாவது எங்கே வந்து தப்பு கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலன்னா அந்த கொஷினோட இதே வந்து போயிடும், நம்ம வந்து ஆன்சர் பண்ணவே முடியாது, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான். ரெண்டாவது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். முக்கியமாக வந்து எஸ்எஸ்சியில் நெக்ஸ்ட் டாபிக்ங்கிறது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு நான் டீட்டெயிலாக எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் நம்ம வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் பார்த்தோமோ, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதில் வரக்கூடிய ஒவ்வொரு இதையும் வந்து எப்படி தரவாக நம்ம வச்சுக்கணும், அந்த எங்கெல்லாம் வந்து அதோடைய யூசேஜ் எப்படி ரைட் யூசேஜ் நம்ம பண்ணுறது, எந்த இடத்துல கரெக்டான இஃப் யூ ஆர் யூஸிங் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் அ ரைட் பிளேஸ், அதோடைய பேட்டர்ன்ஸை வந்து அந்த இடத்துல கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் வில் பி ரைட். இல்லைனா டென்ஸ் வந்து ரைட்டாக எழுதினா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக, இல்லைன்னா நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் தப்பாக போயிடும். அப்படி தப்பு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, அந்த நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் பின்னாடி போடுமான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், வேர்ப்ஸ், ப்ரொபோஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து பேசிக் கிராமர் வந்து ஒரு எரர் ஸ்பாட்டுக்கும் நமக்கு தேவை ஏற்படுது. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன், அதை எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூ வில் ஹேவ் அ கொஸ்டின் லைக் திஸ். இதில் வந்து அண்டர்லைன் வேர்ட் இல்லைன்னா இட்டாலிசைஸ்ட் வேர்ட் இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா தப்பாக இருக்கும். இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து அதில் சென்டென்ஸில் வந்து ஒரு எரர், இது கூட எரர்னு சொல்லலாம். பட் இட்ஸ் தே ஆர் கிவன் அஸ் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இப்போ இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாட்ச் யுவர் ஸ்டேர், த தேர்ட் ஸ்டேர் ஹேவ் அ broken thread. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸில் தப்பு பார்க்கும்போது அதோடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு அலாம் கொடுக்குறாங்க இல்லையா, வாட்ச் யுவர் ஸ்டெப். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸா, ஒரு ரிக்வெஸ்ட் இல்லைனா ஒரு ஆர்டர், ஸ்டெப்பை வந்து வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு the third stair have a broken thread. இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரா போகும்போது என்ன வெர்பு வரும்? அதாவது எஸ் வெர்பு வரும். வழக்கமா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ் வெர்ப். இப்போ ஹேவ் அ broken அப்படின்னு சொல்லும்போது, ஹேவ் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய எஸ் வெர்பு என்னவா இருக்கு அப்படின்னா ஹேஸ். இங்க ஏன் இது சரியில்லை அப்படின்னா ஹேஸ் அ பிரேக் அப்படின்னு சொல்லி வராது. ஏன் அப்படின்னா broken thread அப்படிங்கிறது அது வந்து நீங்கள் அதுக்குள்ள டீப்பாக படிக்கும் போது நம்ம படிக்க முடியும். broken thread அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ், த்ரெட்டோட அட்ஜெக்டிவ் broken thread, spoken இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்கிறேன்ல. அப்புறமா வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு நவுன் வரும்போது அது வந்து அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதை வந்து என்ன சொன்னா குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் அது அட்ஜெக்டிவாகவும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஹேவஸ் அ பிரேக் த்ரெட்னு நம்ம சொல்ல முடியாது. broken thread, broken hand அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, broken window இதெல்லாம் வந்து இதே மாதிரி இருக்கிறதுனால அந்த broken நம்ம இருக்கு. அப்போ இந்த ஆன்சர் இல்லை. நோ இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறதும் தப்பு. ஏன்னா இங்க வந்து ஏற்கனவே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ் வரணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து ஹேஸ் அ ப்ரோக்குங்கிறதும் தப்பு. அப்போ இந்த ஹேஸ் ப்ரோக்கனுங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன இந்த இடத்துல தெரியணும், கரெக்டாக டென்ஸோட ஃபார்ம்ஸ் தெரியும். ஸோ இது ஒரு கொஷின், ஒரு பார்ட் தான். இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் கொஷின் தான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ப்ரிப்போசிஷனில் சேஞ்ச் பண்ண வரலாம், ஆர்டிக்கிளில் சேஞ்ச் பண்ண வரலாம், சப்ஜெக்டில் சேஞ்ச் பண்ண வரலாம், எந்த விதத்தில் வேணாலும் அந்த சேஞ்ச் வந்து வரலாம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எந்த சைடில் வேணாலும் வரலாம், எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேணாலும் வரலாம். அப்போ அது நம்ம வந்து தரவாக இருக்கும். இங்கே வந்து டென்ஸில் வந்து ஸோ டென்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். என்ன சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ தேர்ட் நம்ம போகும்போது நரேஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இது நிறைய பேர் 10th 11th 12th நீங்கள் பண்ணியிருப்பீங்க. யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ் கொஸ்டின்ஸ். ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் குறிப்பாக எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் they will give a question. I'll give you an example. They will give a question and they'll give an answers. 4 answers they will give. அப்போ ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு 4 ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம வந்து we have to find out what's the right answer. ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டைரெக்டாக சேஞ்ச் பண்ணி எழுத வேண்டியதில்லை. யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரைட், அவ்வளோதான். அது நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு வரும்போது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி முதல்ல ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சென்டென்ஸ். என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். டைப் ஆஃப் சென்டென்ஸ் எத்தனை டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு? 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த சென்டென்ஸ்ல வந்து எந்த டைப்ல இருக்கு? ஸ்டேட்மெண்டா, இன்ட்ரோகேட்டிவா, இம்பரேட்டிவா இல்ல எக்ஸ்க்ளமேட்டரியா? we need to find out which type of sentence it is first. அதான் முக்கியம். ஒரு இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச் போகும்போது இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப நேரம் எடுத்து பண்ண முடியாது. the fraction of seconds you have to find out what type of sentence it is. அப்போ முதல்ல இன்டைரக்ட் டைரக்டா மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல we have to find out that. அதுக்கப்புறமா எங்க போகணும் நம்ம? find out the main subject. main subject என்ன, அதோடைய டென்ஸ் என்ன, main subject and verb tense. main subject ஓட ஆனா கீதா said, அதில் நான் வந்து ராமு told,
இப்படியெல்லாம் வருது இல்லையா? அதனுடைய அப்போ அந்த சப்ஜெக்ட் என்ன, அதனுடைய டென்ஸ் என்ன. சில நேரத்தில் வந்து ஹீ சேஸ்னு வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் வரலாம், சிலது பாஸ்ட் டென்ஸில் வரலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம முதல்ல ரெண்டாவது பார்க்கணும். அப்புறம் சூஸ் ரைட் கனெக்டிங் வேர்டு, அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்கு, இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்கு, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்கு, எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒரு கனெக்டிங் வேர்டு இருக்கு. நம்ம அந்த எப்படி கனெக்டிங் வேர்டு என்ன அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போகல. இட் இஸ் a டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். நான் டீட்டெயிலாக நம்ம அதுக்குள்ள போகும்போது தான் நம்ம அதை படிக்க முடியும். நவ் ஐ am going to give you a tip, எப்படி வந்து இதை அப்ரோச் பண்றோம். அப்போ அதனுடைய கனெக்டிங் வேர்டு என்னங்கிறது தெரியும். முதல்ல வந்து டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். மெயின் சப்ஜெக்ட் என்ன, வாட் இஸ் டென்ஸ், மெயின் டென்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, அதில் என்ன டைப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் சூஸ் அ ரைட் கனெக்டிங் வேர்டு, ரெண்டு மெயின் வேர்புக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், கனெக்டிவ் வேர்டு எதுன்னு சூஸ் பண்ணணும். அப்புறமா டென்ஸ் சேஞ்ச் பண்றோம், அப்புறமா தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். ராமா டோல்டு மீனா, இல்லை ராமா வாஸ் டெல்லிங் மீ, அதுக்கு பாஸ்ட் டென்ஸை போகணும். இல்லை ராமா இஸ் டெல்லிங் மீ அப்படின்னா ராமா வாஸ் டெல்லிங் மீ. இந்த நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே நம்ம போகலை, டீப்பாக போகலை. டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறமா டைம் சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது அட்வர்ப் ஆஃப் டைம். டென்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு ஆர்டரில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், அப்புறமா வந்து அட்வர்ப் ஆஃப் டைம், அதாவது டுமாரோ, நம்ம டுமாரோன்னு சொன்னால் நான் எஸ்டர்டே, த நெக்ஸ்ட் டே, த ப்ரீவியஸ் டே, இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. அப்போ எஸ்டர்டே அப்படின்னா த ப்ரீவியஸ் டே, டுமாரோ அப்படின்னு சொன்னால் த நெக்ஸ்ட் டே, இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. இந்த சேஞ்சஸ் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா அட்வர்ப் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க, டைம் சேஞ்ச். ஸோ இது நம்ம வந்து என்ன செய்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அதோடைய எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன், கவனிங்க. My mother said, I am meeting your father today. இது வந்து என்ன சென்டென்ஸ், முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல ஒரு டைரக்ட் ஸ்பீச் வரும்போதே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். My mother said, I am meeting your father today. ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் இட் இஸ். அப்போ ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கண்டு. மெயின் சப்ஜெக்ட் யாரு இங்க வந்து மதர், மை மதர். என்ன டென்ஸ் ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொன்னேன், வாட் இஸ் அ டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிக்கணும், இங்கே என்ன டென்ஸ்னு பார்க்கணும். ஐ ஆம் மீட்டிங், இங்க வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லையா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ அங்கே வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், மோஸ்ட்லி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு சில நேரத்தில் அங்கே செஸ்ன்னு வரும், ப்ரெசன்ட் ஃபார்ம்லையும் வரலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம்லையும் வரலாம். இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இதை வந்து அடுத்து யுவர் ஃபாதர் டுடேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டுடே அப்படின்னா அதுக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். டக்குன்னு முதல்ல பாருங்க, எல்லாமே மை மதர், மை மதர் கரெக்ட், மை மதர் கரெக்ட், மை மதர் கரெக்ட், இங்கேயும் மை மதர் கரெக்ட். அப்போ 4 ஆப்ஷன்லேயும் மை மதர் கரெக்ட். இங்கே வந்து செட் இருக்கு, இங்கே சேஸ் இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் கிடையாது, இதை கட் பண்ணிடலாம். இங்கே சேஸ் இருக்கு, இது செட் இருக்கு, இங்கேயும் செட் இருக்கு. ஓகே, நவ் கனெக்டிங் வேர்டு வரும். இங்கே that, இங்கே எல்லாம் இதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம், அதனால இது that இருக்கு. ஆனாலும் இது வந்து சென்டென்ஸ் இப்போ இல்லை நமக்கு, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே வந்து செட் that இருக்கு, அதனால இதுவும் கரெக்டாக இருக்கலாம். இங்கேயும் செட் that இருக்கு, இதுவும் கரெக்டாக இருக்கலாம். அப்போ அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு, ஐ ஆம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து கொட்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஐ யாரு, மை மதர். யார் சொல்ற மை மதர்னா நான் வந்து என்னுடைய மதரை சொல்லலாம், இல்லை நீங்கள் உங்கள் மதரை சொல்லலாம், யாராக இருந்தாலும் somebody is there. ஸோ அப்படி வரும்போது மதருக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண முடியும், கண்டிப்பா ஷீ தான். ஸோ ஷீ அவங்க, இல்லை அவங்க சொல்றாங்க இல்லையா. அப்போ ஷீ எல்லாத்துலேயுமே இருக்கு, ஷீ. அடுத்து இங்கே தான் விஷயமே இருக்கு, ஐ ஆம் மீட்டிங் யோர் ஃபாதர் டுடே. ஸோ இங்கே வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்பவுமே வந்து இருக்கக்கூடிய டென்ஸ்லேருந்து பாஸ்ட்டுக்கு தான் நம்ம மாற்ற போகிறோம், பாஸ்ட்டுக்கு தான் மாற்ற போகிறோம் இல்லையா. ஏன்னா இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ், இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம வந்து அதை மாற்ற போகிறோம். அப்படி வரும்போது ஐ ஆம் மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஷி வாஸ் மீட்டிங், இங்கேயும் ஷி வாஸ் மீட்டிங் இருக்கு, இங்கேயும் ஷி வாஸ் மீட்டிங். அப்போ இந்த சென்டென்ஸும் போயிடுச்சு, இந்த சென்டென்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, ஷி வாஸ் மீட்டிங் மை ஃபாதர் that day. ஆனால் இங்கே ஏன் தப்பு இருக்கு, ஷி ஹாஸ் பீன் மீட்டிங் இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸு நமக்கு தப்பு. இப்படி வந்து நம்ம வந்து எலிமினேஷன் முறையிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். we can eliminate the answers. Also we can directly change that into direct speech. Okay, I think I have taken so much time on this. If you want to see again, if you want to go through, you can just when you get a video, you can rewind and see. Okay.
active and passive voice. Now next topic is active and passive voice in SSC and other exams also you get this kind of questions. If you get an active voice, passive voice in a competitive exam, especially in SSC, என்ன நீங்க what you have to do, நீங்க எப்படி ஒரு எக்ஸாம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வரும்போது என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சென்டென்ஸ். எகைன் நான் தான் சொன்னேன், முதல்ல டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். உங்களுக்கு டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து சிம்பிள் தான். ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளாமேட்டரி. இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம வி மஸ்ட் நோ. அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சரியா? அப்போ வந்து ஃபைண்ட் அவுட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ரெண்டாவது ஃபைண்ட் அவுட் த மெயின் சப்ஜெக்ட். எகெயின் வாட் இஸ் த மெயின் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். இங்க வந்து மெயின் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட், ஆப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட். ராமா கில்ட் அ ஸ்னேக் அப்படின்னா இங்க ராமா மெயின் சப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் என்ன வருது? கில்ட் அ ஸ்னேக். அப்போ ஸ்னேக் தான் object. ஏன்னா next when we change that into passive form, then we need to take this object to subject, இல்லையா? இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாற்ற வேண்டி இருக்கிறதுனால we must also notice what is an object, what is the main subject. இது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். மூணாவது நம்ம ஃபார்ம் எப்படி போறோம் அப்படின்னா, டென்ஸ். வெர்ப் என்ன, வெர்போடைய டென்ஸ் என்ன, அந்த டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு, அது இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ வந்து we are not going into deep into tense change. அதில் வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸுக்கு வந்து ஒவ்வொரு டென்ஸுடைய ஃபார்முலையும் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறது இல்லை. I'll give an example, அதில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம அதுக்குள்ளே டீப்பாக படிக்க போகிறது இல்லை. பட் ஜஸ்ட் யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே இதை பற்றி தெரியும் உங்களுக்கு. யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் பிகாஸ் இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் கெட் அ மார்க். Active voice, passive voice, indirect, direct speech, all the English questions are very easy if you are ready for that. So that you have to be ready with these tricks. You should be thorough with this, all this tips. Also, you should be thorough with your own English grammar subject. Okay. Then we can move on to next. Now, noun to pronoun changes. That in active voice, passive voice, we have that change also, noun to pronoun. So that you have to change. Then tense change. Then we have to passive form நம்ம ஆட் பண்ணணும். அதோட passive form வந்து ஆட் பண்ணணும். டைம் சேஞ்ச், அப்புறமா அட்வர்ப் ஆஃப் டைம் நம்ம என்ன செய்யறோம், இதெல்லாம் சேஞ்ச் பண்றோம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதுதான் முக்கியமாக நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன், எப்படி வந்து ஒவ்வொன்றும். முதல்ல வந்து என்ன சொன்னேன், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹர் வுடன் அல்மேரா ஹேஸ் பீன் டிஸ்ட்ராய்ட் பை த டெர்மிட்ஸ். அப்போ டெர்மிட்டர்ஸ் இது என்ன சப்ஜெக்ட் வருது? இங்க இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இங்க வந்து சப்ஜெக்ட் போகுது இல்லையா? இந்த டெர்மிட்டர்ஸ் வந்து இங்க போயிருது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யறோம், ஆப்ஜெக்ட் என்ன, மெயின் சப்ஜெக்ட் என்ன, ஹர் வுடன் அல்மேரா. இது இவ்வளவு வந்து மெயின் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன, பை த டெர்மைட்ஸ். இது வந்து நம்ம பாசிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர போறோம் இல்லையா? ஆக்டிவா இருந்து பாசிவ்ல, பாசிவ்ல இருந்து ஆக்டிவ் வர போறோம். இப்போ பாசிவ்ல இருந்து ஆக்டிவ் வரும்போது ஆப்ஜெக்ட் நம்ம போட்டோம். இங்க வந்து ஹேஸ் பீன் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு இருக்கு. ஹேஸ் பீன் டிஸ்ட்ராய்டுங்கிறது இதுல என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, பீன் ஆட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ராய்டு ஆட் பண்ணியிருக்காங்க, ஹேஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன டென்ஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து அதாவது present perfect ஃபார்ம்ல இருக்குது, பாசிவ் இதுல இருக்கு. அதாவது பாசிவ், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல, பாசிவ் வாய்ஸ்ல என்ன டென்ஸ்ல இருக்கு, perfect simple present perfect ஃபார்ம்ல இருக்கு. present perfect ஃபார்ம் என்னவா இருக்கும், நார்மலா has destroyed இப்படிதான் இருந்திருக்கணும் இல்லையா? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸா இருந்திருக்கணும். இதை பாசிவ் வாய்ஸா மாத்திருக்காங்க. ஹேஸ் பீன் மாத்தும் போது இங்க ஹேஸ் பீன் நம்ம போடுவோம். அது வந்து என்ன ஆகும்னா பாசிவ் ஃபார்ம். அந்த பாசிவ் ஃபார்ம்ல இருந்து இங்க மாத்தும் போது இதுல எது சரியானது நம்ம பார்க்க. அப்போ பெர்ஃபெக்ட் ஃபார்ம் தான் இங்க இருக்கணும். இங்க எதெல்லாம் பாசிவ் ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாசிவ் ஃபார்ம்ல இல்ல, ஏன்னா இது வந்து டிஸ்ட்ராய்டு பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு இல்லையா? இதுவும் பாசிவ் ஃபார்ம்ல இல்லை, ஏன்னா குட் டிஸ்ட்ராய்னு வந்திருக்கு. அப்ப அதுவும் கிடையாது. இந்த ரெண்டும் தான் வந்து பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இருக்கு. சாரி, இது நான் பாசிவ் ஃபார்ம்னு சொன்னேன், இட்ஸ் a perfect ஃபார்ம் நான் சொன்னேன். அதாவது ஹேஸ் பீன் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஃபார்ம் டென்ஸ்ல. இங்க பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வரல, இங்கேயும் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வரல. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே இல்லை. ஸோ நார்மலாக உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது. ஆனால் எலிமினேஷன் மெத்தடில் பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வரல. இப்போ இங்கே தான் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்திருக்கு. அப்போ ஹேட் டிஸ்ட்ராய்டு வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு, ஹேஸ் டிஸ்ட்ராய்டு வந்திருக்கு. ஏன் ஹேஸ் டிஸ்ட்ராய்டு,
அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் வந்து அப்போ இந்த சென்டென்ஸும் கிடையாது. அப்போ த ஆன்சர் இஸ் த டெர்மிட்டஸ் ஹேவ் டிஸ்ட்ராய்ட் ஹர் வுடன் அல்மேரா. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதில் குறிப்பாக வந்து ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து கொஸ்டின் டாபிக் என்ன அப்படின்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் பாராஜம்பிள். பாராஜம்பிள்ங்கிறது வந்து ஒரு 4-5 சென்டென்ஸ், அதாவது 4 சென்டென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம், ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான் பாராஜம்பிள். ஜம்பிளாக இருக்கும், அதை நம்ம ஆர்டர் பண்ணுறோம். இதுதான் பாராஜம்பிள் கொஸ்டின். இந்த பாராஜம்பிள் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது வாட் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் அ பாராஜம்பிள் கொஸ்டின் அண்ட் சால்வ் இட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த சப்ஜெக்ட் ஆஃப் த பாரா. ஒரு பாரா கொடுத்துருக்கான். பாரானா வந்து they will not give you a paragraph, they'll give you a 4 different sentences. So we should consider that as a paragraph. Okay, so what is the first sentence? அதாவது முதல் சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை இருக்கு, சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த டோட்டல் பேராகிராஃப் அல்லது டோட்டலாக ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் சப்ஜெக்ட் என்ன அது நம்ம அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது காமன் தீம் அல்லனா கண்டென்ட் என்ன, அந்த பேராகிராஃப் பேசக்கூடிய கண்டென்ட் என்ன, அல்லது 4 சென்டென்ஸ் பேசக்கூடிய கண்டென்ட் என்ன டோட்டலாக அது கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம ஈஸி உங்களுக்கு அடுத்த சென்டென்ஸை கண்டுபிடிக்கும். அப்புறம் ட்ரை டு ரிலேட். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் என்ன இருக்குங்கிறத we have to try to find out. Okay, try to relate and find out the clue. ஒரு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் ஒரு க்ளூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஜம்பிள் பாரா ஜம்பிள் ஆன்சருக்கு ரொம்ப ஈஸி. எப்படின்னா அதோடைய சப்ஜெக்டும் அந்த கண்டென்ட்டோட தீமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கான ரிலேஷன் என்ன, how you can find out the connection between the 2 sentences அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவங்களுக்கு, அந்த க்ளூவை கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அப்போ எப்படின்னு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவர் இதில் ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அவர் அம்யூஸ்மெண்ட்ஸ் ஹேவ் லிட்டில் செட்ஸ் இஃப் என்கேஜ் இன் தெம் இன் சாலிட்யூட். அவர் அம்யூஸ்மெண்ட்ஸ் இது வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு சென்டென்ஸ் பேராஜம்பிள் வரும்போது அதோடைய மெயின் சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு இங்க வரும்போது சாரி ஃபைன், மெயின் சப்ஜெக்ட் இதுல வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அவர் அம்யூஸ்மெண்ட்ஸ் இருக்கு எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இன்க்ரீசஸ் ஹாப்பினஸ். ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கலாமா, ஃப்ரெண்ட்ஷிப். இட் டபுள்ஸ், இட்னு வரும்போதே நமக்கு அந்த சப்ஜெக்ட்ல அது ப்ரொனவுனா இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் த மெயின் சப்ஜெக்ட். இட்டுங்கிறது அப்போ எதையோ ரெஃபர் பண்ணி தான் வருது, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வென்னு வரும்போது அது எதையோ ஆல்ரெடி இருந்ததை ரெஃபர் பண்ணுது, வென் அப்படிங்கிறது நம்ம எடுத்து. அப்போ இந்த 2 சென்டென்ஸுமே ஃபர்ஸ்ட் வராது. அப்போ இந்த 2 சென்டென்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இன்க்ரீசஸ் ஹாப்பினஸ் அண்ட் டிமினிஷஸ் மிசரின்னு போட்டிருக்காங்க இல்லையா, மிசரி. ஸோ அவர் அம்யூஸ்மெண்ட்ஸ், அப்போ இந்த அவர் அம்யூஸ்மெண்ட்ஸ் ஹேவ் லிட்டில் செட்ஸ் இஃப் வி என்கேஜ் இன் தெம் இன் சாலிட்யூட். அப்ப இந்த வார்த்தையை நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்க பொதுவா என்ன பேசுறாங்க, அடுத்தது பார்க்க டபுள்ஸ் அவர் ஜாய்ஸ் அண்ட் டிவைட்ஸ் அவர் கிரீஃப் அப்படின்னா இது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் பேசுறாங்க இந்த டாபிக். அப்போ முதல்ல சப்ஜெக்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் இன்க்ரீசஸ் ஹாப்பினஸ் அண்ட் டிமினிஷஸ் மிசரி அப்படின்னா அது முடிச்ச உடனே இட் டபுள்ஸ் ப்ரொனவுன் வருது. இந்த இட் எதை பத்தி பேசுது, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுது. ஸோ அப்போ செகண்ட் வேர்டு என்ன, சி. அப்போ அந்த சி முடிஞ்ச உடனே டிவைட் அவர் கிரீஃப். when we do well it is delightful to have friends who are pleased with our success. இது கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஓகே, who are pleased with our success. ஸோ இது வந்து when do well it is delightful to have friends who are pleased with our success. நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணும்போது அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, they will be happy அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம சக்ஸஸ் பற்றி அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நம்ம இதோட என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணும். அப்போ கடைசியில் அவர் அம்யூஸ்மெண்ட்ஸ் ஹேவ் லிட்டில் செஸ்ட் இஃப் வி என்கேஜ் இன் தெம் இன் சாலிட்யூட். ஓகேவா, ஸோ நமக்கு அம்யூஸ்மெண்ட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம தனியாக இருக்கும்போது ஒரு அம்யூஸ்மெண்ட்ஸ் ஹேவ் லிட்டில் செஸ்ட் இஃப் வி என்கேஜ் இன் தெம் இன் சாலிட்யூட். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் நம்ம அம்யூஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம தனியாகவே நம்ம பார்த்துக்கலாம். என்னுடைய சக்ஸஸ், என்னுடைய ஹாப்பினஸ் எல்லாம் நான் தனியாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய இது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்காது இல்லையா. அதுதான் இந்த முடியுது இந்த சென்டென்ஸ். ஸோ இப்படி நம்ம வந்து இதோடைய ஆர்டர் வந்து
BCDA. BCDA ன்னு முடியுது. ஓகேவா? ஓகே, ஐ திங்க் ஐ நீட் டு ரஷ். we need to speak more. Fill in the blanks. Fill in the blanks ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே, all parts of speech you will be thorough with grammar. I am not sure dash wearing this black dress. இதோடைய ஆன்சர் என்னன்னு நீங்கள் ஒரு கமெண்ட்ல போடுங்க. I am not sure wearing this black dress. Not sure with or in or about or off. What is that? Okay, you can check this. I am giving you the answer. It is about. I'm not sure about this. Many when we speak, we will know this. I'm not very sure about that, or I'm not very sure about my timetable, or I'm not very sure about my plans. இது அந்த about வந்து வந்துட்டே இருக்குல்ல, sure about. இது வந்து ஒரு simple question. இது வந்து SSC-ல வந்த question தான். We are not taking from any other book. It's a question from the SSC bank. Okay, SSC question bank. Okay, now close it. There is another topic, seventh topic is close test. Close test, what I will tell you, they will give a paragraph with different spaces where we have to fill. It's like kind of filling the blanks, but they will give us a paragraph. There is a connection between each blanks, so we have to fill it. So first what we have to do with that, I'll give you the example. Read the passage. We have to first read the passage, find out the missing word from the given choice. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல we have to read the passage. நம்ம இதுக்குள்ள நான் டீட்டெயிலாக போகலை. You can take this, maybe screenshot or anything. You can take and later you can solve it. Okay, you find out. Let me see whether you can find out. If you don't find out, kindly comment in the comment box. I'll respond to you later. Okay, I'm not going deep into this. This is the one structure is there. We have to just pick up the answers from these given options. There are questions 1, 2, 3, 4, 5. Actually, there is a printing mistake, now typing mistake. There will be 1, 2, 3, 4, 5, 6, 5 questions. Okay, so you can fill this from fill this blanks from this answers. Okay, 1. How many? There are 1, 2, 3, 4 answers are there for 1. So writing, inking, reading, printing. So printing means printing. You have to fill it. Okay, I'm not going to deal this now. You can fill it. This is a closed set structure. If you have a closed set, then we can easily answer these questions. Comprehension. Comprehension also I am not going to deal here because we have to put the passage and we have to read and you have to spend time. I think you will get a lot of passages, comprehension passages. Even UPSC students, they have comprehension sections, important section, right? UPSC students. SSC, they have actually some mild comprehension. They have to read and find out the answer. Everywhere it is a read and find out the answer, but the weightage will be different from SSC to UPSC. So first what you have to do, I'll give you tips. Whether you are a UPSC student or UPSC foundation student or you are a SSC student or banking student, or it may be, if you are getting a question like comprehension, if you are நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் எஸ்எஸ்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் we have to read the passage. நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லிட்டேன், ஒரு காம்ப்ரிஹென்ஷனோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இங்கிலீஷில் நீங்கள் ரெடி ஆகணும்னா நீங்கள் ரெகுலர் ரீடிங் ப்ராக்டிஸ், ரெகுலர் ஒக்காபுலரி வந்து பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், ஒக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த ரீடிங் ஹேபிட் நமக்கு வந்து அந்த நாலேஜை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ ரீடிங் இருக்குது, ரைட்டிங் இருக்குது, ஸ்பீக்கிங் இருக்குது. அந்த மூணுமே ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம என்ன ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கிலீஷை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். Read the passage once நம்ம வந்து comprehension வந்தாச்சுன்னா, once you read the passage, read the questions and find out the answer. Immediately you can find out the answers. And again, or read the questions first. முதல்ல questions வாசிக்கலாம், அதுக்கு பிறகு we can go to read the passage so that somebody will get answer from that also. Then try to find the answer with one reading. Mostly any comprehension you if you are getting in the exam, any competitive exams, if you are facing a comprehension question, you at the most you have to spend only one reading. Okay, you cannot spare more time on that. So you need to have these techniques within you so that you are able to face the competitive exams well. So comprehension passage,
I think you can look into it. I'm not giving here. I'm not going to deal with that because we have very limited time. And one word substitution, another topic, one word substitution. So they'll give a one sentence. You have to find out one word for that sentence. That's a one word substitution. இப்போ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு சென்டென்ஸோ இருக்கும், அந்த சென்டென்ஸுக்கும் அந்த பேராகிராஃபுக்கும் ஒரு வார்த்தையில் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அ மீனிங். அந்த வார்த்தை என்ன வார்த்தைங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது. அதில் இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய வாசிக்கணும், நிறைய வந்து எழுதி பார்க்கணும். இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதை வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வார்த்தையில் எழுதுறது, இல்லை ஒரு வார்த்தை இருக்குது இப்போ ஒரு கிரிக்கெட் அப்படின்னா அதை பற்றி டெஃபினிஷன் எழுதுறோம் இல்லையா. இது வந்து இந்த மாதிரி எழுதி பழகும்போது தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்புறமா வந்து லேர்ன் நியூ வொக்காபுலரிஸ். நிறைய நான் ஏற்கனவே எல்லாத்துக்குமே வந்து நியூ வொக்காபுலரிஸ், ரீடிங் ஹேபிட், அப்புறம் வந்து ரைட்டிங், ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த கொஸ்டின்ஸ் போனாலும் திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரை டு கனெக்ட் த வேர்ட்ஸ் அண்ட் கெஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இதில் வந்து ட்ரை டு கனெக்ட் அண்ட் கெஸ் த மீனிங். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது அந்த கெஸ்ஸிங் இருக்கணும், சரியா. மற்றபடி நம்ம ஜென்ரலாக படிக்கும்போது நமக்கு டீப் நாலேஜ், அதை பற்றி ஒரு வேர்டை பார்த்த உடனே அதோடைய டெஃபினிஷன் நமக்கு தெரியணும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் சஃபரிங், வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் எஸ்எஸ்சி. இந்த கொஸ்டின் நமக்கு எஸ்எஸ்சியில் வந்த கொஸ்டின் தான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் சஃபரிங், அதுக்கு என்ன மீனிங்கிறது, இது வந்து ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஃப்ரேஸ். இதோடைய ஒன் வேர்ட் என்ன, அதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து அகர்னி இதான் ஆன்சர். அதுக்குள்ள டீப்பாக போல ஒவ்வொன்றுக்கு என்ன இதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சுங்க, சரியா. இதோடைய மீனிங் என்ன, அட்டானமியோட மீனிங் என்ன, வெரியோட மீனிங் என்ன, ஆட்டோக்ரஸியோட மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே கண்டுபிடிச்சு. ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் அகர்னி. இந்த ஒரு சென்டென்ஸோடைய ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அகர்னி. ஓகே. ஸோ யூ கேன் more words you can search and find out for your competitive exams. And idioms, this is very much important topic actually. Idioms we will have a indirect meaning. If you have a phrase, ஒரு வார்த்தை ஒரு phrase இருக்குன்னா அதுக்கு indirect meaning இருக்கும் இல்லையா. நம்ம வந்து நிறைய idioms நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். இந்த feather and the cap அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக சொல்லுவாங்க, ஃபெதர் அண்ட் த கப் அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி நிறைய வந்து நமக்கு ஃப்ரேசஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸுக்கு நீங்கள் அதுக்கு சும்மா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம we cannot teach you. You have to read, you have to find out different idioms. அதுதான், வேற வழியே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 5 இடியம்ஸ் புதுசாக படிச்சுட்டே ஆகணும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். குறிப்பாக எஸ்எஸ்சி அல்லது வந்து நீங்கள் ஆர்ஆர்பி இல்லைனா ஐபிபிஎஸ் பேங்கிங் எது பண்ணாலும் இந்த idioms and phrases important, சரியா. You must learn more idioms to try to guess the meaning. அப்படி ஒருவேளை நீங்க படிக்கல, நீங்க வந்து எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா you should try to guess. நம்ம வந்து கெஸ் பண்ணி ஒரு ஆன்சரை என்ன செய்யணும், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும், சரியா. இப்போ வந்து to have an itching palm, இது நமக்கு தெரியல, கை அரிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அப்ப காசு வர போகுது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இது வந்து ஒரு இடியம். அப்போ இதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு சொல்லும் போது கீழே போடுங்க, டு ஹேவ் நோ மர்சி, டு கெயின் ஸ்ட்ரென்த். அது கூட சொல்லுவோம், நம்ம சில நேரத்தில் கையரிசா யாரையும் அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லுவோம். பட் இட் கேன் பி, பட் இட்ஸ் நாட் த ஆன்சர். டு ஹேவ் அன் அர்ஜ் டு ஸ்லாப், அது நம்ம வழக்கமா சொல்றதுதான். டு பி கிரீடி ஃபார் மணி, இதுதான் வந்து ஆக்சுவலா இந்த இடியமோட மீனிங். டு பி கிரீடி ஃபார் மணி, நம்ம காசு மேல கொஞ்சம் ஆசைப்படுறவங்கள டு ஹேவ் அன் இச்சிங் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க என்ன செய்யலாம், படிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் சினானிம்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க, ரைட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க நிறைய வொக்காபுலரிஸ் நம்ம படிக்கிறோம். நீங்க எதெல்லாம் வொக்காபுலரிஸ் புதுசா நீங்க உங்களுக்கு கிடைக்குதோ இந்த வொக்காபுலரிஸ் எல்லாம் என்ன செய்யணும்னு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். If you are finding out a new vocabulary, you have to write down the meanings, different meanings for that word. அதுதான் வந்து இந்த சினோனிம்ஸ் டாபிக்ல வரும். எஸ்எஸ்சி போகிறது, குறிப்பா எஸ்எஸ்சியில் சினோனிம்ஸ் கேட்பாங்க. சினோனிம்ஸ் வார்த்தைகள், ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட் மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து யூ மஸ்ட் லேர்ன் மோர் vocabularies. We cannot teach you that, இல்லையா. You have to. இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், இந்த கேஜ் அப்படிங்கிறது, காஜ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து நீங்க கண்டுபிடிங்க. இதோடைய மீனிங் வந்து மெஷர், கேட். இது ஒரு சயின்டிபிக் வேர்டு, நீங்க போய் கண்டுபிடிச்சு பாருங்க.
ஸோ இது மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஆண்டனிம்ஸ், ஆப்போசிட் வேர்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டனிம்ஸ்னா ஆப்போசிட் வேர்ட். ஒரு வார்த்தை நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் அவுட் அ நியூ vocabulary, then you have to find out a synonyms for that, then you have to find out a opposite word for that. ஸோ அதை வந்து நோட்லேயே நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ abandon அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது, இதில் டைரெக்டாக அதுக்கான ஆப்போசிட் இல்லை, டைரெக்டாக அதுக்கான ஆப்போசிட் இருக்கான்னு தெரியாது, பட் யூ கேன் ஜஸ்ட் கெஸ். இங்கே வந்து abandon அப்படிங்கிறது குவிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, குவிட் இருக்குது, சரண்டர் முடிஞ்சு போச்சு, சரண்டரும் குவிட் எல்லாமே முடியுது. இதோ ஷார்டன் அப்படின்னா ஷார்டன் முடியுது. அப்போ abandonங்கிறது சம்திங் லெஃப்ட் பிஹைண்ட் இல்லையா, abandon அப்படிங்கிறது. ஆனால் இதில் வந்து ஆப்போசிட் வரும்போது abandonக்கு கண்டினியூ, abandonக்கு கண்டினியூ. ஏன்னா abandonங்கிறது கண்டினியூ ஆகாது, ஏதோ நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோம், அது கண்டினியூவாக இல்லை அப்படிங்கிறது தான் இல்லையா. abandon அப்படிங்கிறது ஒரு குழந்தைய abandon பண்ணுவாங்க, இல்லை ஒரு பொருளை abandon பண்ணி போடுவாங்க இல்லையா, abandon, we abandon some things இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஸ்பெல்லிங் செக் கொஷின்ஸ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொடுக்குறோம், குறிப்பாக எஸ்எஸ்சியில் ஸ்பெல்லிங் செக் வருது. இதெல்லாமே நான் சொன்னேன், vocabulary நாலேஜில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதெல்லாமே பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இந்த இதில் வந்து என்னென்னா 4 sentences are given, out of which 3 have spelling errors. Choose the sentence with all correctly spelled words. அதாவது இந்த எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஃபார் தேட் ஆல்சோ யூ நீட் இங்கிலீஷ் நாலேஜ். இது என்ன செய்யணும், choose the sentence with a correctly spelled word. correctly spelled word எப்படி, இங்கே வந்து என்ன எதில் மிஸ்டேக்ஸ் இருக்கு, நம்ம he made the most delicious pumpkin. பம்கின்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, நீங்க கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. the parallel lives of two contemporaries அப்படின்னு போட்டிருக்கு. parallel ஒரு தப்பு இருக்கு, அது என்ன கரெக்ட் ஸ்பெல்லிங்கை நீங்க கமெண்ட் பண்ணலாம். she took a pair of scissors, இதுல ஒரு தப்பு இருக்கு, and cut his hair அப்படிங்கிறது scissors ஓட ஸ்பெல்லிங் மிஸ்டேக். I need a strong, இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, adhesive, அதுல வந்து தப்பு இருக்கா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிங்க சரியா. ஆனா ரைட் வந்து இதுதான், இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். இதுல எல்லாம் என்ன தப்புன்னு நான் சொல்லிக்கிறேன், கமெண்ட்ல போட்டவங்க போட்டிருப்பீங்க, மற்றவங்களுக்கு சொல்றேன். பம்கின் பி மிஸ் ஆகுது, பேரலல் வந்து எல் மிஸ் ஆகுது, இந்த சிசர்ஸ்ல சி மிஸ் ஆகுது. அப்போ இந்த 3 சென்டென்ஸ்லயுமே வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதனால கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட்ஸ் எதுல தான் இருக்கு, டில தான் இருக்கு, அதான் கரெக்ட் வேர்ட்ஸ். இதான் அந்த மாதிரி ஸ்பெல்லிங் எரர்ஸும் நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஸோ இது வரைக்கும் இங்கிலீஷ் பற்றி நம்ம பார்த்தோம். இங்கிலீஷ் எப்படி வந்து குறிப்பாக எஸ்பெஷலி ஃபார் த எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பிக்கும் அது ரிலேட்டடாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியாக ஃபாஸ்ட்டாக வந்து இந்த எஸ்எஸ்சியோடைய ஜென்ரல் அவேர்னஸும் நான் தரலான்னு நினச்சேன். ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிஎஸ், ஜென்ரல் சயின்ஸ், இது வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லையா. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி அண்டு ஜிஎஸ், ஜென்ரல் சயின்ஸ். அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வருது. அப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு இது வருது. இவ்வளோ டாபிக்ஸ்லேயே நீங்கள் கவர் பண்ணணும். என்ன ஒரு 40+ ஸ்கோர் பண்ண 40+ கொஷின்ஸ் இல்லைன்னா 40+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு 25 மார்க்ஸ் 25 கொஷின்ஸ் வரும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். அந்த 25 கொஷின்ஸில் ஒரு 40+ மார்க் அப்படின்னா 20 கரெக்டாக, ஏன்னா ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ் வரும். அப்போது 20 கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சிலபஸை நல்ல தரவாக படிங்க. அந்த சிலபஸில் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பாருங்கள். அப்புறம் வந்து மார்க் டெஸ்ட் நிறைய கொடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 25 கொஷின்ஸில் 40+ ஸ்கோர் நம்ம இங்கே கண்டிப்பாக பண்ணணும் சரியா. அதில் சிலபஸ் என்ன, ஹிஸ்ட்ரியில் வந்து ஏன்ஷியன், மிடிவல், அப்புறமா வந்து மாடர்ன் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வந்து அதில் என்னென்ன டாபிக்ஸில் படிக்கணும்னு சொல்கிறேன். அதாவது ஹிஸ்ட்ரியில் நமக்கு வந்து பொதுவாகவே ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் எல்லா யூபிஎஸ்சிக்கும் அது இருக்குது, டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது, எஸ்எஸ்சிக்கு இருக்கு இல்லையா. இதில் முக்கியமான டாபிக்ஸ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஹிஸ்ட்ரியில் இது வந்து நான் எஸ்எஸ்சிக்கு சொல்கிறேன், இது மற்றதுக்கும் பொருந்தும் இல்லையா. முக்கியமான டாபிக்ஸ் தான் எதுவும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், முகல், டெல்லி சுல்தான், மௌரியா,
Buddhism and Jainism. 1857 revolt, அதாவது against British. Indian National Congress, independence and movements, Viceroy and Governor General. இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக்ஸ். நான் இதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் கூட நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வீடியோஸ்லேயும் பாருங்கள். ஐ வில் கிவ் யூ த நோட்ஸ் ஆல்சோ. ஜியோகிராஃபி, சோலார் சிஸ்டம், ரிவர்ஸ், டேம், லேக்ஸ், அட்மாஸ்பியர், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இந்த நான் கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன், பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ், ஆர்டிகிள்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ். கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ், ஆர்டிகிள்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பாலிட்டியில். இது வந்து நான் எஸ்எஸ்சி மறுபடியும் சொல்கிறேன், இது எஸ்எஸ்சி ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஜென்ரலாகவே ஒரு முக்கியமான டாபிக்ஸ் தான். மற்ற சப்ஜெக்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் முக்கியமான சப்ஜெக்ட் தான். இதில் வந்து பிரசிடென்ட், கவர்னர், பிஎம், சிஎம், சீஃப் ஜஸ்டிஸ், லோக்சபா, ராஜ்யசபா, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் தரவாக நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். எக்கானமியில் வந்து 5 year பிளான் இஸ் இம்பார்ட்டன்ட். 5 year பிளான், நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன், லோக்சபா, ராஜ்யசபா, இதெல்லாம் என்ன, இதுக்குள்ள என்ன பண்ணும், அதெல்லாம் டீப்பாக நான் இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் டாபிக்ஸ் நீங்கள் எதை கவர் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஜென்ரல் சயின்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ், மோஷன்ஸ், சவுண்ட், லைட், ஹீட், லென்ஸ், மிரர், டிசீஸ், இம்பார்ட்டன்ட் டிசீஸ், அப்புறமா வந்து விட்டாமின், பீரியாடிக் டேபிள்ஸ், அப்புறம் வந்து கெமிக்கல் ஃபார்முலா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜென்ரல் சயின்ஸில் நம்ம பண்ணி இதெல்லாமே வந்து ஒரு 25 மார்க்ஸ்க்குள்ள தான் வருது. நீங்கள் அப்போ வந்து ஜென்ரலாக படிக்கணும் இல்லையா. ஸ்டாட்டிக் ஜிகேல என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஃபோக் டான்ஸ் பற்றி படிக்கணும், ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ், நேஷனல் பார்க், வைல்ட் சாங்சுவரி, பாப்புலேஷன் சென்சஸ் 2011, இது வரைக்கும் அதுக்கு பிறகு சென்சஸ் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மென், விமன் இன் எவ்ரி ஃபீல்ட், அது ஒரு பொலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை கேம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சோஷியலாக இருக்கலாம். எதுலையும் ஃபர்ஸ்ட் மென் அண்ட் விமன் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன், மென் அண்ட் விமன் தாண்டி ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படிங்கிற நிக் நேம், அவங்களுடைய ஒரு சிலருக்கு நிக் நேம் இருக்கும், ஒரிஜினல் பேர்லேருந்து வேறு பேர் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். டேஸ் அண்ட் தீம்ஸ், பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டேக்கும் ஒரு தீமும் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், இதை நீங்கள் கவர் பண்ணணும். இனி வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து யுனெஸ்கோ சைட், ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ஸ், ஃபாதர் ஆஃப் சம் ஃபீல், ஃபாதர் ஆஃப் ட்ராமா இருக்குது, ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கணும். டெம்பிள்ஸ், ஆர்கனைசேஷன் ஹெட்ஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆர்கனைசேஷனோட ஹெட் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, சம் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் பற்றி நீங்கள் படிக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகேல அவ்வளோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி நியூஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலைசேஷன் நீங்கள் படிக்கணும். அஃபேர்ஸ் கிளவுட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதில் சும்மா போட்டிருக்கேன். அஃபேர்ஸ் கிளவுடில் வந்து ஜிகே டுடே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு ஹெல்ப் பண்ணும். கிரேட் அப் டெக்ஸ்ட் புக் ஆர் ஜிகே டுடே மந்த்லி மேகசின்ஸ்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ரெஃபர் பண்ணுறது, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம். புக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அரகண்ட் அண்ட் லூசன், லீட் அ காம்படிஷன், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய எஸ்எஸ்சி, இதை பொது எஸ்எஸ்சியை பொறுத்தவரை சொல்கிறேன், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் குறிப்பாக எஸ்எஸ்சியில் இங்கிலீஷோட டாபிக்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் வந்து யூ கேன் காண்டாக்ட் அஸ், யூ கேன் காண்டாக்ட் மீ வயா அவர் ஆஃபீஸ் ஃபோன், ஆர் ஆல்சோ யூ கேன் கமெண்ட். இந்த இங்கிலீஷில் நீங்கள் இன்னும் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ், இதில் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் கமெண்ட் under this video, so I can definitely respond to you. Okay, thank you so much for your time. We'll meet some other time maybe. Have a good day. Thank you. கரெக்டாக முடிச்சிட்டேன் 10 minutes முன்னாடி, கொஞ்சம் வேகமாகவே போயிட்டானா. கரெக்டாக லாஸ்ட் ஸ்லைடு வந்தாங்க. எஸ்.